யார் உங்கள் தலைவன்? மூவிஸ் ஒரு லீடர். யார் நம்மை ஆள வேண்டும்? 1971 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் போர். INS குக்ரி அப்படிங்கிற ஒரு போர் கப்பலை வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் தாக்கிறது. அந்த சூழ்நிலையில அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாரும் தப்பிக்க முயற்சி பண்றாங்க. தப்பிக்கிறதுக்கு அங்க உதவியா இருந்தவர் அந்த கேப்டன் மகேந்திரநாத் முல்லா. தான் தப்பிக்கிறதுக்கு உயிர் பிழைக்கிறதுக்கு அத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் காரணங்கள் இருந்தாலும் அவர் அதை செய்யல. தன்னால முடிந்த அளவு கூடுமான அளவுக்கு நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணிட்டு அந்த கேப்டனுக்கே உரிய பண்பு, எந்த சூழ்நிலையும் தான் இயக்குகிற கப்பலை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா நின்னாரு. துணிவோட இருந்து எதிர்கொண்டு அந்த கப்பலோடையே மறைச்சார். அது ஒரு புறம் இருக்கட்டும், அது ஒரு உயர்ந்தபட்ச மோதனம் உள்ள தலைமை பண்புகளால தான் முடியும். 1956 வருஷம் இந்தியாவின் பிரதமர் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு, அப்போதைய ரயில்வே துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி. செப்டம்பர் மாதம் துரதிருஷ்டவசமா ஒரு ரயில் விபத்து நடக்குது ஹைதராபாத் மாநிலத்தில் மஹபூப் நகர்ல. சில பேர் இறந்துடுறாங்க. அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு எந்த வற்புறுத்தலும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, யாரையும் குறை சொல்லல, பழி சொல்லல, பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். ஜவஹர்லால் நேருக்கு தெரியும் லால் பகதூர் சாஸ்திரியோட திறமை, அவருடைய தைரியம், சுதந்திர போராட்டத்தில் அவர் முன்னின்ற களம் நின்ற போராட்டங்கள் இதெல்லாம் அத்தனையும் அறிவார். அதனால வாங்க மறுத்துட்டார். துரதிருஷ்டவசமா அதே வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாசம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் மதுரையாறு என்ற பகுதியில் விபத்துக்குள்ளாகுது. சில பேர் இறந்து போயிடுறாங்க. இம்முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்புகள் இல்லை. திரும்ப ஒரு கனத்த மனதோட வந்து பார்த்தோம்னா தீவிரமான ஒரு கடிதத்தை, ராஜினாமா கடிதத்தை ஜவஹர்லால் நேரு கொடுக்குறாரு. இம்முறை வந்து ஜவஹர்லால் நேரு கட்டாயப்படுத்தலை, வாங்கிட்டார். அப்ப எங்க வந்து காங்கிரஸ் அமைச்சர்களே பெரிய எதிர்ப்பு கொடுத்தாங்க, ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அனைத்து தரப்பு நன்மை. ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரியோட தலைமை பண்பு, உயர்ந்த நேர்மையும் அப்பேற்பட்டது. யாரையும் குறை சொல்லல. நான் கடைசி இருக்க வரைக்கும், நான் உயிரோட இருக்க வரைக்கும் பதவி என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்லாம் அவர் நினைக்கிறார். எனக்கு வந்து பார்த்தோன்னா சிறை தண்டனைகள் சகல வசதியும் கிடைக்கணும், அப்ப நான் அமைச்சர் பதவி தான் இருக்கணும்னு நினைக்கல. ஆனா அவங்கள குறை சொல்றது, எதிர்த்தரப்பு இவங்களை குறை சொல்றது அப்படின்னு தப்பிக்க பார்க்கல, பொறுப்புல ஏத்துக்கிட்டாங்க. தலைமை பண்புக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உயர்ந்தபட்ச மனோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட தலைவர் வழிவந்தவர் நாம் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். நான் மாணவர்களிடம் நிறைய பேசுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் வந்து ஆதரிக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும் ஆன காரணங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்களை சரிப்படுத்துறதுக்கும் சரியான வழிகாட்டல் கொண்டு போறதுக்கும் நாம் கொஞ்சம் கடந்த காலத்தை பத்தி, வரலாற்றை பத்தி பேச வேண்டிய தேவை. நன்றி, வணக்கம்.